ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 26ஆம் நாள் தொடக்கம். அப்பொழுது யாருக்கு விரைவு, அதாவது சுறுசுறுப்பு அதிகம்? எறும்பிற்கே ஆகும். அது மாத்திரமல்ல, அநேக ஜீவிகளும் பலவித முள்ள யுக்தியோடு கூடியும் வெகு சாமர்த்தியத்திலும் ஒவ்வொரு வேலையும் செய்து வருகின்றன. அதே பிரகாரம் நாமும் ஒரு ஜீவி. பல யுக்திகளும் தொழில்களும் நாமும் செய்கின்றோம். ஆனால் நம்மால் ஒரு காலம் செய்ய முடியாத கைத்தொழில்களை தூக்கணாங்குருவி, குளவி, தேனி, எட்டுக்கால் பூச்சி முதலாகிய பல ஜீவிகளும் செய்து வருகின்றன. ஆனால் மேல் சொன்ன ஜீவிகளில் பிரத்யேகமாய் தேனீக்கள் மரத்தின் கொம்பினுடைய கவறு, அதாவது பிரிவின் அடிபாகத்தில் மிகவும் பெரிதாயுள்ள கூடு கட்டியும் அதில் 5ம் 10ம் அதற்கு அதிகமானதான படிகள் தேனை கொண்டு வந்து பத்திரப்படுத்தி வாசம் செய்கின்றன. ஆனால் மனிதரென்று அபிமானித்து வருகிறவர்கள் தவிர மற்றெல்லா ஜீவிகளும் கூடுகள் கட்டுவது அவைகளுடைய சுய சக்தியினால், அதாவது சாமான்களை கொண்டு உண்டாக்குவதல்லாமல் வேறொன்றினுடைய உதவியோடு கூடி அவ்விதம் உண்டாக்குவதில்லை. அவ்விதம் கட்டுவதில் மற்ற யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் யாதொரு உபத்திரவமோ கஷ்ட நஷ்டமோ அவரால் உண்டாவதில்லை. நாம் ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் எவ்வளவோ ஜீவிகளை நசிப்பிக்க வேண்டும், எத்தனை மரங்களை நசிப்பிக்க வேண்டும், எத்தனையோ ரம்பக்காரர், அதாவது வால்காரர்கள் முதலான வேலையாட்கள் வேண்டும். ஆனால் அவனவனுடைய சுய சக்தியினால் ஒரு வீட்டை கட்டவோ ஏதேனும் செய்யவோ வேறொன்றினுடைய சகாயமில்லாமல் முடிகின்றதில்லை. அதிகம் சொல்லுவானேன், நாம் பல் தேய்ப்பதற்கு வேண்டி ஆலம் விழுதோ கருவேலம் குச்சியோ வேப்பங்குச்சியோ முதலானதுகளை அறுத்து எடுப்பதற்கு வேண்டி ஏதாவது ஒரு ஆயுதத்தினுடைய சகாயமில்லாமல் முடிகின்றதில்லை. ஆனால் மேல் சொன்ன ஜீவிகளுக்கு வேறொன்றினுடைய சகாயமில்லாமல் தங்களுடைய சுய சக்தி கொண்டு அதற்கு தேவையான வஸ்துகளை தயாரித்து அவைகளுக்கு வாசம் செய்வதற்கு வேண்டிய வீடு உண்டாக்க முடிகிறது. அவ்விதம் உண்டாக்கின தங்களுக்கு இருக்க வேண்டியதான கூடாகிய வீடு எவ்விதமான கொடும் காற்றினாலோ மிகவும் கடினமான மழையினாலோ வீழ்ந்து நசிக்கவோ மற்ற யாதொரு உபத்திரவங்களும் நேரிடுவதோ உண்டாவதில்லை. மனிதரென்று அபிமானித்து வருகிற நாம் நமக்கு வாசம் செய்வதற்கு வேண்டி கோடி ரூபாய் வரையில் செலவு செய்து கருங்கல்லினால் ரொம்பவும் உறுதியாயும் பலமாயும் அஸ்திவாரம் கட்டி அதன் மேல் ஒரு வீடு கட்டினால் அந்த வீடு மிக கடினமான மழையும் கொடும் காற்றும் வந்ததானால் உடைந்து விழுந்து நசித்து போகின்றது. ஆனால் மேல் சொன்ன தேனியின் கூடு அவ்விதம் நசிக்கிறதில்லை. காரணம், அவைகள் கூடு உண்டாக்குகிற இடத்தை கவனித்து அந்த இடத்தில் கூடு உண்டாக்கினால் எந்த பிரகாரத்தில் உள்ள காற்றோ மழையோ வந்தாலும் இவ்விடம் உபத்திரவம் நேரிடக்கூடாதென்றுள்ள உணர்வினால் உண்டாக்குகின்றதாகும். நமக்கு அவ்விதத்திலுள்ள உணர்வு இல்லாததினாலாகும் நாம் கட்டுகின்றவை நசித்து போக காரணம். ஆகையினால் மேற் சொன்ன ஜீவிகளுடைய ஞானம், அதாவது அறிவு எவ்வளவோ மேன்மையாயும் ஆச்சரியம் உள்ளதாயும் இருக்கும் என்று நாம் அறிய வேண்டியிருக்கிறது. தவிர
ஒரு பட்சிக்கு கர்ப்பம் உண்டானால் அந்த பெண் பட்சியும் அதன் புருஷனான ஆண் பட்சியும் சேர்ந்து பல சுள்ளிகளும் மற்றும் கொத்தி கொண்டு வந்து விசித்திரமாக கூடு உண்டாக்கியும் பெண் பட்சி அந்த கூட்டில் முட்டையிட்டும் அதன் மேல் ஆணும் பெண்ணும் மாறி மாறி அடைகாத்து கொண்டிருக்கிறது. இவ்விதமிருந்து அந்த முட்டைகள் கரு கூடி அதன் உள்ளில் குஞ்சுகள் உண்டாயிற்றென்று அறியும் பொழுது அந்த முட்டையை கொத்தி உடைத்து அதில் இருந்ததான குஞ்சுகளை அதிக பிரதியுடன் கூடி வளர்க்கின்றன. அக்குஞ்சுகளுக்கு அச்சமயத்தில் சுயசக்தி இல்லாததினால் அவைகளுடைய சுயரட்சிக்கு அதுகளுக்கு சாத்தியமில்லை என்று எண்ணி தாய் தகப்பன்மாராகிய 2 பட்சிகளும் அதுகளுக்கு வேண்டி மிகவும் கஷ்டப்பட்டு அலைந்து ஆகாரம் முதலியவைகளை கொத்தி பொறுக்கி. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.